Okay. Question number 1.26. If 10 volume of dihydrogen gas react with 5 volume of dioxygen gas, how many volume of water vapor would be produced? ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரைட்டான கொஷின் தான். 10 வால்யூம் ஆஃப் டைஹைட்ரஜன், அதாவது டைஹைட்ரஜன்னா H2, அது 10 வால்யூம்ஸ். ரியாக்ட் வித் 5 வால்யூம் ஆஃப் டைஆக்சிஜன், 5 வால்யூம் ஆஃப் டைஆக்சிஜன், அதனால் O2. ஹவு many வால்யூம் ஆஃப் வாட்டர் வேப்பர் would be producedனு கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டர் வேப்பர் எழுதியிருக்கோம் H2O, பட் இதோட வால்யூம்ஸ் என்னங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 10 வால்யூம் 5 வால்யூம், ஸோ இதுதான் கிவன். இப்போது நமக்கு இதை பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக நம்ம இருக்கான்னு பாருங்கள். இல்லை, ஏன்னா 2 வால்யூம் ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு டைஹைட்ரஜன் ஒரு டைஆக்சிஜன். ஆனால் இங்கே பாருங்கள் ஹைட்ரஜனுக்கு 2 இருக்குது, ஆனால் ஆக்சிஜனுக்கு 1 தான் இருக்குது. ஸோ இது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இல்லை. இது ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக நம்ம மாற்றுவோம். ஸோ அதோட வால்யூம்ஸ் பாருங்கள், இது 10 வால்யூம், இது 5 வால்யூம். ஸோ எப்போவே நம்ம ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு இருக்கிறதுலே லீஸ்ட் வால்யூமால் இதை டிவைட் பண்ணணும், அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ 5/10 போட்டோம் அப்படின்னா 2 ரெண்டுமே 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இது by 5, இதுவும் by 5. ஸோ இது என்ன கிடைக்கும், நமக்கு 2 கிடைக்கும். இது 5/5னா 1 கிடைக்கும். ஸோ 2 வால்யூம் ஆஃப் H2 ப்ளஸ் 1 வால்யூம் ஆஃப் O2 gives. இப்போ இதை பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இங்கே 2 × 2 4 ஹைட்ரஜன் இருக்குது, 1 தானே இங்கே பார்த்தோம். ஸோ 1 × 2 2 ஆக்சிஜன் இருக்குது. 4 ஹைட்ரஜனும் 2 ஆக்சிஜனும் வரணும். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது, 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் தான் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 போட்டோம் அப்படின்னா 2 × 2 4 ஹைட்ரஜன் அண்ட் 2 ஆக்சிஜன் வந்துடும். ஸோ இது இப்போது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஆகிட்டு. சரி, இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி வால்யூம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆஸ் பர் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் 2 வால்யூம் ஆஃப் dihydrogen react with 1 volume of dioxygen to produce, இங்கே எவ்வளோ இருக்குது, 2 volume of water vapor இருக்குது. ஸோ இதை இப்படியே நம்ம எப்படி எழுதலான்னா 10 volume of dihydrogen react with 5 volume of dioxygen to give, இங்கே இதோட ரேஷியோ எப்படி இருக்குது, 2:1 gives 2. ஸோ 10:5 gives 10 தான். அப்போது 10 வால்யூம் ஆஃப் H2O வாட்டர் வேப்பர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1.27. கன்வெர்ட் த ஃபாலோயிங் இன்டு பேசிக் யூனிட்ஸ். கீழே ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை அதோட பேசிக் யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 28.7 பீகோமீட்டர்ஸ். முதல்லையும் பீகோமீட்டர், அப்புறம் பீகோமீட்டர், அப்புறம் மில்லிகிராம், மூணுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பீகோமீட்டரோட பேசிக் யூனிட் என்னென்னா மீட்டர். இதே மில்லிகிராமோட பேசிக் யூனிட் என்னென்னா கிலோகிராம். இதே மில்லி லிட்டரோட பேசிக் யூனிட் என்னென்னா லிட்டர். ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன் புரியும்னு நினைக்கிறேன், நம்ம தியரி பார்ட்டில் படிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ பீகோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மில்லிகிராமை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ரிலேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், பீகோமீட்டர் 1 பீகோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻12 மீட்டர். இதுதான் இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன். ஸோ இந்த பீகோமீட்டரில் இருக்கிறத மீட்டராக மாற்றணுன்னா அந்த நம்பர் கூட இன்ட்டு 10⁻⁻12 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பீகோமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள் 28.7 பீகோமீட்டர், இதை மீட்டராக மாற்றும் போது 28.7 × 10⁻⁻12 மீட்டர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ எப்போவுமே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எழுதும் போது நம்ம 1 டிஜிட் டெசிமல் டேர்மில் தான் எழுதுவோம். ஸோ 28.7 இருக்கிறத நம்ம ஒரு டிஜிட் பாயிண்ட்டை தள்ளி வச்சு 2.87 அப்படின்னு எழுத போகிறோம். அப்படி எழுதுறதுனால இந்த -12 என்ன ஆகும், ஒரு டிஜிட் லெஃப்ட்டில் வர்றதுனால -11 மாறும். ஸோ 28.7 பீகோமீட்டரை மீட்டராக மாற்றும் போது 2.87 × 10⁻⁻11 மீட்டர்னு வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் டெரிவேஷனாக டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி யூனிட்டை மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த நாலேஜ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சேம் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், 15.15 பீகோமீட்டர். இந்த பீகோமீட்டரை அதே மாதிரி மீட்டராக மாற்றணும். ஸோ என்ன பண்ணுவோம், × 10⁻⁻12னு போடுவோம்.
இங்கே 15 இருக்குது. இதை நம்ம சிங்கிள் டிஜிட் டெசிமல் டேர்மாக மாற்ற போகிறோம். அதுக்கு 1.5ன்னு வைப்போம். ஸோ அப்படி 1.5 வைக்கும்போது என்னாகும், இந்த 10 to the power minus 12 10 to the power minus 11 மாறும். ஸோ 1.515 into 10 to the power minus 11 மீட்டர். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மில்லிகிராம் 25365 மில்லிகிராம்னு இருக்குது. ஸோ இந்த மில்லிகிராமை இதோட பேசிக் யூனிட்டான கிலோகிராமுக்கு மாற்ற போகிறோம். ஸோ அப்படி மாற்றுறதுக்கு நமக்கு ரிலேஷன் என்னென்னு பாருங்கள். 1 milligram is equal to 10 to the power minus 6 கிலோகிராம். இதுதான் இதுக்கான ரிலேஷன். ஸோ இந்த 25365ஓட 10 to the power minus 6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிலோகிராம் கிடச்சிரும். சரி, அப்படியே மல்டிப்ளை பண்ணலாமா? இல்லை, ஏன்னா நமக்கு வந்து டிஜிட் டேர்மில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக வேணும். ஸோ 1 2 3 4 டிஜிட் லெஃப்ட்டில் பாயிண்ட் வச்சு இதை 2.5365 அப்படின்னு மாற்றுறோம். மாற்றும் போது 4 டிஜிட் தள்ளி வைக்கிறதுனால இந்த -6லேருந்து 4 கழிச்சிட்டோம் அப்படின்னா இன்ட்டு 10 to the power minus 2ன்னு வரும். ஸோ 2.5365.0 கிலோகிராம்னு வரும். ஈஸி தான், கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1.28 பார்க்க போகிறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வில் ஹேவ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம். கீழே ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுலே அந்த இதிலே எது ரொம்ப லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம், எதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நமக்கு கிராமில் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா, 1 mole of an atom is equal to Avogadro number of that atom. அதாவது ஒரு ஆட்டமோட ஒரு மோலும் அந்த அவகேட்ரோ நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு கிராமில் இருக்கிறத மோலுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். கிராமில் இருக்கிறத மோலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன, நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். இங்கே வந்து நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மாஸ் வந்து எல்லாத்துக்குமே 1 கிராம் தான். ஸோ 1 போட்டுக்கும் பை மோலார் மாஸ். ஒவ்வொரு எலமெண்ட்டோட மோலார் மாஸும் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், 1 கிராம் ஆஃப் ஆரம். ஆரம்னா தெரியும், கோல்டு. ஓகேவா? ஸோ 1 மோல் ஆஃப் கோல்டுக்கு மாஸ் பை மோலார் மாஸ் 1 கிராம். ஸோ 1 பை மோலார் மாஸ் ஆஃப் ஆரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 197. மோலார் மாஸ் நமக்கு கால்குலேட் பண்ண தெரியும், ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ 1/97 மோல்ஸ் ஆஃப் ஆரம். ஓகேவா? ஸோ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? அப்போது 6.02322 இன்ட்டு 10 to the power 23, அதாவது அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம். இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்? 1/197. ஸோ டிவைடில் 197 போட்டிருக்கோம். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 3.06 இன்ட்டு 10 to the power 21 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆரம் கிடைக்கும். அதே மாதிரி சோடியம் பாருங்கள், 1 கிராம் ஆஃப் சோடியம் கொடுத்துருக்காங்க. இதை மோல்ஸ்க்கு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணும்போது 1/23 மோல்ஸ் ஆஃப் சோடியம் கிடைக்கும். ஸோ மோல் இருக்குது. இப்போ இந்த மோலை நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், மோல்லேருந்து எப்படி நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு மோல்ஸ் ஆஃப் தட் ஆட்டம். ஸோ அவகேட்ரோ நம்பர் 6.022 இன்ட்டு 10 to the power 23 டிவைடட் பை இன்ட்டு அந்த மோல்ஸ் ஆஃப் இன்ட்டு 1/23 வரும். அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக டிவைடட் பை 23 எழுதியிருக்கோம். அவ்வளோதான். இதை டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதிப்போம். ஸோ அதே மாதிரி லித்தியம்க்கும் மாஸ் பை மோலார் மாஸ் அப்படிங்கிற ஃபார்முலா போட்டு மோல் கண்டுபிடிச்சிக்கிறோம். அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு நம்மளோட மோல்ஸ் ஆஃப் த ஆட்டம். நெக்ஸ்ட்டு குளோரினுக்கும் அதே தான். குளோரின் மாலிகுல் Cl2, அதோட குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு நமக்கு தெரியும், 35. ஸோ இங்கே 2 குளோரின் ஆட்டம் இருக்குது, அதாவது குளோரின் மாலிகுலாக இருக்குது. ஸோ 35.5 இன்ட்டு 2 அப்படின்னு நமக்கு போடும்போது 71 கிடைக்குது. மோலார் மாஸ் வந்து 71 கிடைக்குது. ஸோ இந்த மோல்ஸ், இதுக்கு சிம்பிளான ஃபார்முலா தான் என்னென்னா அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதுதான் ஃபார்முலா. அவகேட்ரோ நம்பர் நமக்கு தெரியும், 6.022 இன்ட்டு 10 to the power 23 இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு, 1 டிவைடட் பைன்னு வந்து அது ஒவ்வொன்றுத்துக்கும், இதுக்கு 197, இதுக்கு 23, இதுக்கு 7, இதுக்கு 71 இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த வந்த நம்பரை இதில் போட போகிறோம். போட்டு நம்ம டிவைட் பண்ணி ஆன்சர் எழுத போகிறோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 3.06, இதுக்கு 26.2, இதுக்கு 86.0, இதுக்கு 8.48. ஏன் கொஞ்சம் அன்இவனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் எல்லாமே 21ன்னு வர மாதிரியாக நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்னு கேட்டிருக்காங்க. இதை கம்பேர் பண்ணி இதில் இருக்கிறதுல எது லார்ஜஸ்ட்னு நம்ம சொல்லணும். அப்படி நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் அதை கம்பேர் பண்ண முடியும். அதனால் எல்லாமே 21ன்னு இருக்கிற மாதிரியே வச்சுப்போம். இப்போ பாருங்கள் லார்ஜஸ்ட்னு கேட்டுக்கோங்க. இருக்கிறதுல எது லார்ஜஸ்ட்டு? 86.0 × 10⁻21. அது எதோடது? லித்தியமோடது. ஸோ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வந்து லித்தியம் தான். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 1.29. Calculate the molarity of a solution of ethanol in water in which mole fraction of ethanol is 0.040. Assume the density of water to be 1. கேல்குலேட் ஒரு எத்தனாலில் வந்து வாட்டரில் கரைச்சி வச்சுருக்காங்க. அந்த சொல்யூஷனோட மொலாரிட்டி என்னன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நமக்கு கொடுத்துருக்க க்ளூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டென்சிட்டியை வந்து 1ன்னு அசியூம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல கிவன் எழுதிப்போம். மொலாரிட்டி தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எத்தனால் கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எத்தனால் வந்து 0.040. ஸோ மொலாரிட்டியும் மோல் ஃப்ராக்ஷனும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஓகே மொலாரிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மோல் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. Let us consider 1 liter of solution and try to find out the moles of ethanol in it since mole fraction of ethanol in a given solution is very low. ஓகே, அவங்க கொடுத்துருக்க மோல் ஃப்ராக்ஷன் பாருங்கள் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இவ்வளோ லோ வேல்யூ ஆஃப் மோல் ஃப்ராக்ஷன் வரணும்னா அந்த சொல்யூஷன் வந்து 1 லிட்டர் சொல்யூஷன் எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் எத்தனால் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஏன் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப கம்மியான லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷனில் தான் இருக்க முடியும். அதனால் ஒரு சொல்யூஷனோட டோட்டல் வால்யூம் வந்து 1 லிட்டர்னு எடுத்துப்போம். அதில் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் எத்தனால் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை வந்து வால்யூம் ஆஃப் வாட்டர்னு எடுத்துப்போம். வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 லிட்டர் அசியூம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1 லிட்டர். மாஸ் ஆஃப் வாட்டர் 1 லிட்டர் அப்படின்னா அதை மாஸ் கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம 100 கிராம்ஸ்னு சொல்லலாமா? ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் 100 கிராம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ மாஸ் 100 கிராம் பை மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் H2O மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா 18 வரும். ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 55.555 மோல்ஸ். இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர். அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸும் மோல் ஃப்ராக்ஷனும் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் ரிலேட் பண்ணி எப்படி நம்ம ஃபர்தராக மொலாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்தராக எப்படி மூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மோல் ஃப்ராக்ஷனோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட். இது மோல் ஃப்ராக்ஷனோட ஃபார்முலா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மோல் ஃப்ராக்ஷன் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.040 which is equal to number of moles of ethanol எவ்வளவு நமக்கு தெரியாது. ஸோ n எத்தனால் இங்கே ஈன் போட்டிருக்குது எத்தனாலுக்காக. n எத்தனால் பை n எத்தனால் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு தெரியும், இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 55.555 இதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 0.040 இன்ட்டு n ப்ளஸ் 55.55 இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0.040 n ப்ளஸ் இதையும் இந்த 55.55ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 2.22ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு n டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இஸ் ஈக்குவல் டு இதை இந்த எண்ணை இப்படி வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ 0.040 n ப்ளஸ் 2.222 இஸ் ஈக்குவல் டு n. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு n டேர்மையும் ஒரே சைடுக்கு கொண்டு வரலாம். ஸோ n இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸாக வருமா? ஸோ n மைனஸ் 0.040 n which is equal to 2.222. இதை நம்ம இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம்னா 2.222 is equal to n 1 மைனஸ் என்னை வந்து காமனாக வெளியில் எடுத்துடுறேன். n 1 மைனஸ் 0.040 இன்ட்டு n. ஸோ 1 மைனஸ் 0.040னா 0.96 ன்னு வரும்.
ஸோ இதுதான் இங்கே எழுதியிருக்கோம் 0.96, அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணி 0.96n இஸ் ஈக்குவல் டு 2.222 வருது. ஸோ n கண்டுபிடிக்கிறதுக்கு 2.222 டிவைடட் பை இந்த 0.96. ஸோ என்னோட வேல்யூ 2.314 மோல்ஸ். ஸோ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது என்னது n எத்தனால். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், இங்கே சொல்யூட் என்ன எத்தனால். ஸோ எத்தனாலுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா 2.314. ஸோ இந்த 2.314 மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். டென்சிட்டி 1னா வால்யூமும் 1ஆகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷனும் 1 லிட்டர். 2 அப்போ இதை டிவைட் பண்ணோன்னா 1 இருக்கிறதுனால அப்படியே 2.314 வரும் மோல்ஸ் பெர் லிட்டர். ஸோ கொஷின் நம்பர் 1.30, வாட் வில் பி த மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம் இன் கிராம்னு கேட்டிருக்காங்க. அதாவது கார்பன் 12 ஆட்டம் அப்படிங்கிறது நமக்கு ஐசோடோப் எதுவும் இல்லாமல் நார்மலாக நேச்சுரல் அபண்டன்ட் கார்பன் ஆட்டம். ஓகேவா, அப்படியே எடுத்துப்போம். ஒரு கார்பன் ஆட்டமோட மாஸ் எவ்வளவுன்னு கிராமில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் கார்பனோட வெறும் கார்பன் மட்டும் இருந்தால் அதோட மோலார் மாஸ் என்ன 12, அதுதான் 12 கிராம் பெர் மோல்னு எழுதியிருக்கோம். ஓகேவா. ஸோ அவகேட்ரோ நம்பர் ஆட்டம் ஆஃப் கார்பன் வேஸ் 12 கிராம், இது நமக்கு தெரியும். அதாவது 12 கிராம் ஆஃப் கார்பன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு அவகேட்ரோ நம்பர். இது தியரியில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து என்ன எழுத போகிறோன்னா 1 ஆட்டம் ஆஃப் கார்பன் 12 கிராம் ஆஃப் ஆட்டம் வந்து ஈக்குவல் டு அவகேட்ரோ நம்பர் அப்படின்னா 1 ஆட்டம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 12 பை அவகேட்ரோ நம்பர். ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு இந்த ரிலேஷன் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 12 கிராம் ஆஃப் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு அவகேட்ரோ நம்பர் ஆஃப் an ஆட்டம். ஓகேவா. ஸோ 1 கிராம் ஆஃப் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே டிவிஷனில் எழுதணும் 12 பை அவகேட்ரோ நம்பர். ஸோ இதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 1 ஆட்டம் ஆஃப் கார்பன் இஸ் ஈக்குவல் டு 12 பை 6.022 இன்ட்டு 10 to the power 23 கிராம். இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 ஆட்டம் ஆஃப் கார்பன், ஒரு கார்பன் ஆட்டமோட வெயிட் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். 1.32, calculate the molar mass of naturally occurring argon isotopes. ஓகே, இப்போ கீழே நமக்கு ஒரு செட் ஆஃப் ஐசோடோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மோலார் மாஸ் ஐசோடோப்ஸோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆவரேஜ் மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு m1x1 + m2x2 + m3x3. இந்த எம்எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐசோடோப்ஸோட மோலார் மாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ். ஸோ பாருங்கள், இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல மோலார் மாஸ், இதுதான் m1. x1ங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் அபுண்டன்ஸ், அதுவும் நமக்கு இங்கே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. டிவைடட் பை 100, இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஆவரேஜ் மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் m1 x1, அதனால 35.96755 இன்ட்டு 0.337 ஓகேவா, ப்ளஸ் இந்த m2 இன்ட்டு x2 ப்ளஸ் m3 இன்ட்டு x3 ஹோல் டிவைடட் பை 100. இதை மூணுத்தையும் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணோன்னா ஆவரேஜ் மோலார் மாஸ் வரும். இது எப்போவுமே கிராம் பெர் மோல் தான் இதுக்கு யூனிட். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான ப்ராப்ளம் தான், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் போகலாம். 1.33, calculate the number of atoms in each of the following. கீழே நமக்கு ஒரு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்மளை கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸில் நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கு ஷார்ட்டான ஒரு ஃபார்முலா என்ன, 1 mole of an atom is equal to அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆஃப் தட் எலமெண்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிஜன் எடுத்துப்போமே, 1 மோல் ஆக்சிஜனும் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜனும் ஈக்குவல். 1 mole is equal to அவகேட்ரோ நம்பர் ஆஃப் an atom. ஸோ 1 mole ஆஃப், இங்கே ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 52 moles ஆஃப் ஆர்கனில் எத்தனை ஆர்கன் ஆட்டம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 mole ஆஃப் ஆர்கனில் எவ்வளோ இருக்கும், 6.022 இன்ட்டு 10 to the power 23 ஆட்டம் ஆஃப் ஆர்கன் இருக்கும். அதே 52 மோல்ஸ்னு வரும்போது 52 இன்ட்டு இந்த அவகேட்ரோ நம்பர் ஆட்டம் ஆஃப் ஆர்கன் இருக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருது நம்ம ஸ்ட்ரைட்டாக எழுத வேண்டியதான்.
நான் ஆன்சர் எழுதாமல் வச்சுருக்கேன், நீங்கள் அதை எழுதிக்கோங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா போதும். ஓகேவா? அப்புறமா 52 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆஃப் ஹீலியம். ஸோ ஹீலியம் 1 atomic mass unit of helium is equal to 1/4 atoms of helium. So 52 units of helium is equal to 1/4 into 52. So இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 13 atoms வரும். நெக்ஸ்ட்டு 52 கிராம் ஆஃப் ஹீலியம். 52 கிராம் ஹீலியமில் எவ்வளோ ஆட்டம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கிராம் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க. இது ரிலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம் பை அவகேட்ரோ நம்பர். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ மாஸ் எவ்வளவு? 52 கிராம். நம்பர் ஆஃப் ஹீலியம் ஆட்டம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மோலார் மாஸ் நமக்கு தெரியும், ஹீலியமுக்கு மோலார் மாஸ் எவ்வளவு? 4 கிராம் பெர் மோல். NAங்கிறது அவகேட்ரோ நம்பர். நமக்கு தெரியும். ஸோ இதை அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மாஸ் பை மோலார் மாஸ் 52/4 விச் இஸ் ஈக்குவல் டு n தான் கண்டுபிடிக்க போகிறோம் பை அவகேட்ரோ நம்பர். இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணால் 13 வரும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் n கண்டுபிடிக்கிறதுனால இங்கே n இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 13 × 6.022 × 10⁻23 மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் கிடைக்கும். இதை சிங்கிள் டிஜிட்டுக்கு கொண்டு வர போகிறோம். சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற 23 இந்த சைடு நம்ம லெஃப்ட்டில் ஒரு பாயிண்ட் வரதுனால 24ஆக மாற்ற போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1.35. Calcium carbonate react with aqueous HCl to give calcium chloride and carbon dioxide according to the reaction கொடுத்து நமக்கு அந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. What mass of calcium carbonate is required to react completely with the 25 ml of 0.75 molar HCl? ஓகே, இப்போது கால்சியம் கார்பனேட்டும் HClலும் ரியாக்ட் ஆகுது. நமக்கு கால்சியம் குளோரைடும் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் இந்த மூணுமே ப்ராடக்டாக கிடைக்குது. இதில் கால்சியம் கார்பனேட் எவ்வளோ கிராம் இருக்குதுன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. க்ளூ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 25 ml HCl இருக்குது. அந்த HClோட கான்சன்ட்ரேஷன் 0.75 மோல் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே கிராம் தானே கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். கிராம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு வந்து கால்சியம் கார்பனேட் பற்றி எந்த க்ளூவுமே இல்லை. ஸோ HClக்கு நம்ம கிராம் கண்டுபிடிச்சோன்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ரேஷியோ படி HClலை வச்சு நம்ம கால்சியம் கார்பனேட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு HClோட கிராம் தான் கண்டுபிடிக்கலாம். 25 ml ஆஃப் HCl 0.75 மோல் கான்சன்ட்ரேஷனில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எத்தனை மோல் HClன்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கிறதுக்கு 0.75 மோல்ஸ் இன்ட்டு 25 mlன்னு இருக்குது. இதை லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைட் பை 1000 போடுறோம். ஸோ மோல் இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.01875 மோல்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், 2 மோல் ஆஃப் HCl வந்து 1 மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டோட ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இது 2 பங்குனா இது 1 பங்கு. ஓகேவா? ஸோ 2ல் 1ன்னா எவ்வளவு? இதில் இது பாதி. இங்கே 2 இங்கே 1. ஸோ இந்த HClல பாதி தான் கால்சியம் கார்பனேட். அப்போது இங்கே இதே மாதிரி கீழே வரும்போது இந்த மோல்ஸில் பாதி தான் இங்கே ரியாக்ட் ஆகிருக்கும். அப்படி தானே? ஸோ இந்த வேல்யூ டிவைடட் பை 2, பாதிங்கிறதுனால 2 போடுறோம். 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு 0.0094 மோல்ஸ் கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எவ்வளவு? 0.0094 மோல் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த மோலை நம்ம ஈஸியாக கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ நான் மோலை எப்படி கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுறது? மாஸ் தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ். ஓகேவா? அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் n அப்படி எழுதிப்போம் இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட். கால்சியம் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம நிறைய ப்ராப்ளமில் பார்த்துட்டோம், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் 100. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 0.94 கிராம். 1.35 முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 1.34ம் 1.36ம் பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஸோ கொஸ்டின் நம்பர் 1.34. A welding fuel gas contain carbon and hydrogen only.
Burning a small sample of it in oxygen gives 3.38 gram of carbon dioxide, 0.690 gram of water and no other products. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வெல்டிங் ஃபியூயல் கேஸ் எடுத்திருக்காங்க. அதில் வந்து கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. அதை கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கா, அந்த ஹைட்ரோ கார்பனை CXHYன்னு வச்சுப்போம். பர்னிங் எ ஸ்மால் சாம்பிள் ஆஃப் இட் இன் ஆக்சிஜன். இந்த ஹைட்ரோ கார்பனை ஆக்சிஜனோட ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். 3.38 கிராம் கார்பன் டை ஆக்சைடும் 0.690 கிராம் வாட்டரும் கிடைக்கும். அண்ட் நோ அதர் ப்ராடக்ட்ஸ், வேறு எந்த ப்ராடக்ட்டும் இல்லை இதில். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு a volume of 10 liter measured at STP of this welding gas is found to weigh 11.6 gram. ஸோ இந்த வெல்டிங் கேஸ்லேருந்து 10 ml எடுத்து ஸ்டாண்டர்டாக எடுத்து வெயிட் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா 11.6 கிராம் இருக்குதான். ஓகேவா, இதுலேருந்து நமக்கு என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எம்பெரிக்கல் ஃபார்முலா, மோலார் மாஸ் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா, இந்த 3 கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம், நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, லெட் த ஹைட்ரோகார்பன் பி CXHY. இந்த ப்ராப்ளமில் இருக்கிற கார்பனையும் ஹைட்ரஜனையும் CXன்னு HYன்னு வச்சுப்போம். ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கிடைக்குது. ஃபர்ஸ்ட்டு எம்பெரிக்கல் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு எவ்வளோ கிராம் ஆஃப் கார்பன் இருக்குது, எவ்வளோ கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டெயின் 12 கிராம் ஆஃப் கார்பன். இதில் 3.38 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் இருக்குது. ஸோ இந்த 3.38 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் கார்பனோட வேல்யூ என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு கார்பனோட வெயிட்டிங் எவ்வளவு, 12 கிராம். ஸோ 12 டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பனுக்கு 12, O2க்கு 32, 12 + 32 44. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 44 இன்ட்டு எவ்வளோ கிராம் டோட்டல், 3.38 கிராம். ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 0.9217 கிராம்னு வரும். இது வந்து கார்பன் டை ஆக்சைடில் ஒரு கார்பனோட வேல்யூ. ஓகேவா, அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜன் H2O வாட்டர் மாலிகுல்லேருந்து ஹைட்ரஜனோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கார்பன் டை ஆக்சைட்லேருந்து கார்பன் வேல்யூவையும் ஹைட்ரஜன் வாட்டர் மாலிகுல்லேருந்து ஹைட்ரஜனோட வேல்யூவும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 18 கிராம் ஆஃப் வாட்டர் மாலிகுல் கண்டெயின் 2 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன். அந்த வாட்டர் மாலிகுலில் 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஸோ 2 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இங்கே அவங்க வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.6909 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குன்னா 2 பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவு 18 இன்ட்டு இந்த டேர்ம் 0.6909 கிராம். சிம்பிளிஃபை பண்ணோன்னா 0.0767 கிராம்ஸ். ஸோ இது என்னது, வாட்டர் மாலிகுல் H2Oவில் ஹைட்ரஜனோட அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறது இந்த வேல்யூ. ஸோ கார்பனும் ஹைட்ரஜனும் ஒன்லி ஒன் எலமெண்ட் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ த டோட்டல் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜனையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் மாஸ் ஆஃப் த எலமெண்ட், இந்த ஹைட்ரோ கார்பனோட டோட்டல் மாஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ எம்பெரிக்கல் ஃபார்மில் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஃபர்தராக இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் பர்சன்டேஜ் மாஸ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, மாஸ் பை டோட்டல் மாஸ் இன்ட்டு 100. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பர்சன்டேஜ் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, பர்சன்டேஜ் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் பை டோட்டல் மாஸ் இன்ட்டு 100. இது ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த டோட்டல் மாஸ் நமக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படுறதுனால தான் தனியாக கார்பனோட மாஸை கண்டுபிடிச்சி ஹைட்ரஜனோட மாஸையும் கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் மாஸ்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது இதை ஃபார்முலாவில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். percentage mass of carbon is equal to 0.9217 divided by total mass எவ்வளவு 0.984 gram into 100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 92.32% வரும். அதே மாதிரி ஹைட்ரஜன் ஒரு சிங்கிள் ஹைட்ரஜனோட வேல்யூ எவ்வளவு 0.0767 கிராம். டோட்டல் மாஸ் கார்பன் ஹைட்ரஜன் சேர்ந்து அந்த டோட்டல் மாஸ் எவ்வளவு 0.9984. ரெண்டையும் டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 7.68% வரும்.
ஓகே, மோல்ஸ் ஆஃப் கார்பன் இந்த காம்பவுண்ட். இப்போது நம்ம ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும், இப்படி நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது இந்த 2 வேல்யூ இதை மாதிரி வரும். 2ன்னு இல்லை, இப்போ இதில் நமக்கு கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டுமே இருக்கிறதுனால நமக்கு 2 வேல்யூ வந்திருக்கு. இன்கேஸ் இதில் 3 4ன்னு இன்னும் எலமெண்ட்ஸ் இருந்து இன்னும் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலுமே ரேஷியோ கண்டுபிடிச்சி எம்பரிக்கல் ஃபார்முலா பண்ணும்போது ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, இருக்கிறதுலே எது லோயஸ்ட் நம்பரோ அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுவோம். எடிட் ஓகே. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் மாஸ் ஆஃப் கார்பன், இது பர்சன்டேஜ் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போது பர்சன்டேஜ் மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து மோல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் பை மோலார் மாஸ் பர்சன்டேஜ் பை மோலார் மாஸ். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு 92.32 பை கார்பனோட மோலார் மாஸ் என்ன 12. மாஸ் பர்சன்டேஜ் பை அட்டாமிக் மாஸ் ஓகே, இது வந்து மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு எழுத போகிறோம். அப்படி எழுதுறதுக்கு இந்த மாஸ் பர்சன்டேஜோட அந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸால் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 92.32 இதோட அட்டாமிக் மாஸ், கார்பனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு 12ஆல் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு 1. ஸோ இந்த இதோட மாஸ் பர்சன்டேஜை 1ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு 7.69 கார்பனுக்கும் 7.68 ஹைட்ரஜனுக்கும் கிடைக்கி. அப்போ இந்த ரேஷியோ ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எப்படி எழுதலாம்? 7.69:7.68. இது எப்படி இருக்குது? 1:1ன்னு இருக்குது. ஸோ எம்பரிக்கல் ஃபார்முலா CH. எம்பரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது இவ்வளோ தான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? மோலார் மாஸ் ஆஃப் த கேஸ். இந்த கேஸோட மோலார் மாஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், மோலார் மாஸ் ஆஃப் த கேஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் 10 லிட்டர் கேஸ் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இது நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. வெயிட் ஆஃப் 10 லிட்டர் ஆஃப் கேஸ் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து 11.6 கிராம். ஓகேவா? அப்போது வெயிட் ஆஃப் 22.4 லிட்டர் ஆஃப் கேஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு 11.6 டிவைடட் பை 10 இன்ட்டு 22.4. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 25.984 கிராம் வரும். அதை ரவுண்டாக 26 கிராம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? மோலார் மாஸ் அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா n இன்ட்டு எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம n கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல n கண்டுபிடிச்சிக்கலாம். n கண்டுபிடிக்கிறதுக்கு மோலார் மாஸ் ஆஃப் கேஸ் பை எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். மோலார் மாஸ் ஆஃப் கேஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 26. எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ், எம்பரிக்கல் ஃபார்முலா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? CH. ஸோ இதோட ஃபார்முலா மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? கார்பனோட அட்டாமிக் நம்பர் 12 ப்ளஸ் ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 13. அப்போ எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் ஆஃப் த கேஸ் எவ்வளவு 13. இது ரெண்டு டிவைட் பண்ணால் 2. ஸோ என்னோட வேல்யூ 2. இப்போ n இன்ட்டு எம்பரிக்கல் ஃபார்முலான்னு பார்த்தோமா, n என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2. எம்பரிக்கல் ஃபார்முலா அகெயின் என்ன கண்டுபிடிச்சோம்? CH. ஸோ 2 இன்ட்டு CHனா C2H2. இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் CH டைம்ஸ் n. Chlorine is prepared in lab by treating manganese dioxide with aqueous HCl according to the reaction. அதாவது மேங்கனீஸ் டை ஆக்சைடையும் HCl-ஐயும் ரியாக்ட் பண்ணுறது மூலமாக குளோரின் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ரியாக்ஷனை கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னென்னா, how many grams of HCl react with 5 gram of manganese dioxide? 5 gram of manganese dioxide கூட எவ்வளோ கிராம் ஆஃப் HCl-ஐ நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். முதல்ல இந்த ரியாக்ஷனுக்கான ஈக்குவேஷனை கீழே எழுதிக்கலாம். இது நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 4HCl + 1 MnO2. அதாவது 4 பங்கு HCl வந்து 1 பங்கு மேங்கனீஸ் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகுது. 4:1 ரேஷியோவில் ரியாக்ட் ஆகுது. சரியா? இப்போ நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? 5 கிராம் மேங்கனீஸ் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 கிராம் எழுதிப்போம். முதல்ல இதை நம்ம மோல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ மோல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னது நமக்கு தெரியும், மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் இங்கே 5 கிராம்னால 5 டிவைடட் பை மோலார் மாஸ் வந்து MnO2க்கு கேல்குலேட் பண்ணிங்கன்னா 87 வருது. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 0.057 மோல்ஸ் ஆஃப் மேங்கனஸ் டை ஆக்சைடு கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் படி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, 4:1 ரேஷியோ, அதாவது ஒரு பங்கு MnO2 4 டைம்ஸ் HCl. ஸோ இந்த MnO2ஓட வேல்யூ கூட 4 மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ பங்கு HCl இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 0.057 மோல்ஸ் இன்ட்டு 4. ஏன் MnO2ஓட 4 டைம்ஸ் HCl அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இன்ட்டு 4 பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 0.228 மோல்ஸ் ஆஃப் HCl. ஸோ பொதுவாகவே நமக்கு வந்து அமௌண்ட் கேட்டுட்டாங்கன்னா நம்ம கிராம்ஸில் தான் சொல்லுவோம்னு தெரியும். இப்போ நமக்கு மோல்ஸில் இருக்கிறத நம்ம கிராம்ஸ்க்கு மாற்ற போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன, மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேல்யூ 0.228 இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் HCl. HClக்கு மோலார் மாஸ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 36.5 வரும். ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணோன்னா 8.32 கிராம்ஸ் நமக்கு கிடைக்கும். இதுதான் அமௌண்ட் ஆஃப் HCl. அப்போது 5 கிராம் மேங்கனீஸ் டை ஆக்சைடு 8.32 கிராம்ஸ் ஆஃப் HClோட ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஆன்சராக கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ இதோட இந்த யூனிட் முடியுது, அதாவது சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இந்த யூனிட் முடியுது. நான் சீக்கிரமே நெக்ஸ்ட்டு என்ன யூனிட் ஷேர் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் மாற்றிக்கணும், இல்லை நான் வேறு மாதிரி ஸ்டைலில் நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸ் நடத்தணும், இல்லை சீக்கிரமாக லெசன்ஸ் முடிக்கணும், ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் தியரிஸ் நடத்தணும், அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நான் சீக்கிரமே நெக்ஸ்ட்டு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.